மூலிகையில போடுற டேட்டூக்கு வேல்யூ நிறைய இருக்கு. போடும்போது டார்க் கலர்ஸ்ல இருக்கும். அவங்க ஏஜ் ஆக 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 ரொம்ப லைட் ஆயிடும். தமிழனுடைய பாரம்பரியத்துல ஒரு சடங்கு இருக்கக்கூடியது பச்சை குத்துதல். அதனால்தான் இந்த தாத்தா பாட்டிங்கெல்லாம் எடுத்து பாருங்க, இந்த இடத்துல பச்சை குத்து இருப்பாங்க, கோல பச்சை குத்து இருப்பாங்க. அப்ப போடப்பட்டது சிங்கம், புலி, இந்த ரெண்டு சின்னம் தான் மெயினா போட்டு இருந்தாங்க. ஏன் நிறைய இடத்துல நம்ம தடுப்பூசி போட்ட அடையாளமே இருக்கும் பாருங்க. இப்ப இருக்கிற குழந்தைக்கு அது இருக்காது. பச்சை குத்துதல் அப்படின்றது தோள்பட்டையிலிருந்து கைக்கு வரைக்கும் தான். காலில் போட மாட்டாங்க, முதுகுல போட மாட்டாங்க. இப்ப போடக்கூடிய பச்சைகள் எல்லாமே மன தைரியத்தை இழக்கிறது, நிறைய விஷயங்கள் நிறைய நோய் வர்றதுக்கு காரணமும் அதுதான். இங்க என்னப்பா இது ஸ்டைலா பேர்லாம் அடிக்கிறாங்க, அதை பார்க்கும் போதே எனக்கு ஆத்திரமா வருது. எதுக்காக அந்த மாதிரிலாம் டாட்டூ அடிக்கிறாங்க? அது இப்ப நிறைய பேருக்கு என்னன்னா, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சூடு வச்சுக்கிறது தான் அதெல்லாம். புளிய பார்த்து பூனை. ஆமா, வரைகிறீங்களா, ஒரு மிருகத்தை வரைகிறீங்களா, ஒரு வேல் சின்னத்தை போடுறீங்களா, ஒரு சேவலை வரைகிறீங்களா, அதுவும் அவங்க ஜாதகப்படியோ இல்லைன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கிறது தான் பெஸ்ட். ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இந்த காணொலியில அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா இருக்காங்க. நிறைய பதிவுகள் நேயர்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கக்கூடிய நிறைய தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாட்டூ அந்த காலத்துல இருந்தே நம்ம எல்லாருமே போட்டுட்டு தான் இருக்கோம். பட் டாட்டூ போடுறதுல என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அதை பத்தி நிறைய விஷயங்கள் எலாபரேட்டா பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ இந்த டாட்டூ அடிக்கிறாங்க இல்லையா, இந்த டாட்டூ அடிக்கிறது நல்லதா, அதுல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? டேட்டூ பாத்தீங்கன்னாக்கா பச்சை குத்துதல் சொல்லுவாங்க. அந்த காலத்துல மூலிகைகளை வச்சு பச்சை குத்துனது தான் இருந்துச்சு. இப்ப போடக்கூடிய மைகள் என்னென்ன விஷயம் இருக்கு. இப்ப கூட ஒரு படம் வந்துச்சு, அந்த டேட்டூ போடுறதுல சாம்பலை எடுத்து வச்சு பண்ணி அதெல்லாம் ஆவிகள் வந்தது. ஸோ மூலிகையில போடுற டேட்டூக்கு வேல்யூ நிறைய இருக்கு. எந்த மூலிகையில போடுவாங்க? அதாவது பச்சளை சொல்லக்கூடிய அந்த பாறை சைட்ல இருக்கக்கூடிய ஒரு மூலிகையை எடுத்து அந்த பாட்டிமார்கள்லாம் எடுத்து அதை மையாட்டம் அரைச்சு அதுல சில பொருட்களை சேர்ப்பாங்க. சேர்த்து அதை போடுவாங்க. ஒரு பச்சை பாத்தீங்கன்னா போடும்போது டார்க் கலர்ஸ்ல இருக்கும். அவங்க ஏஜ் ஆக 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 ரொம்ப லைட் ஆயிடும். பிளஸ் பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்றபடியும் கலர் கொடுக்கும் அந்த பச்சை குத்துதல் அப்படிங்கிறது. அது ஏன் போடணும்? அதுக்கு ஏதாவது சயின்டிபிக் ரீசன்ஸ் இருந்ததா? கண்டிப்பா. ஆதி காலத்துல மனுஷன் நிறைய விஷயங்கள், அப்ப நோட்டு பேனா இல்ல, நிறைய விஷயங்கள் பாறையில வரைஞ்சி வச்சிருந்தாங்க. மனுஷன் மிருக தோள்கள்ல வரைஞ்சி வச்சிருந்தாங்க. அப்படி வரைஞ்சி வச்சதுதான் மாயன் கேலண்டர்ஸை இன்ன வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுல போட்டிருக்க எழுத்துக்கள் எந்த இதோ மிருகத்தோட ரத்தமோ என்ன மையோ அந்த மாதிரிதான் இந்த பச்சை குத்துதல் அப்படிங்கிறது அது ஒரு சடங்கா இருந்துச்சு. தமிழனுடைய பாரம்பரியத்துல ஒரு சடங்கு இருக்கக்கூடியது பச்சை குத்துதல். அந்த பச்சை குத்துதல்ன்றது தைரியத்தை கொடுக்கக்கூடியது. எந்த மாதிரியான சின்னத்தை பச்சை குத்துறாங்களோ அதை வச்சு அந்த மனிதனுடைய தைரியத்தை கொடுக்குது. ரொம்ப பயந்த பொண்ணு இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல பச்சை குத்துவாங்க. ஏன்னா வீரம் சொல்லக்கூடிய புஜங்கள் சொல்லக்கூடிய இந்த இடம் பாத்தீங்கன்னா பச்சை குத்தும் போது தைரியம் இல்லாத குழந்தைகள் கூட தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால்தான் இந்த தாத்தா பாட்டிங்கெல்லாம் எடுத்து பாருங்க, இந்த இடத்துல பச்சை குத்து இருப்பாங்க, கோல பச்சை குத்தி இருப்பாங்க, சின்னம் குத்தி இருப்பாங்க. ஒரு சிலர் பிடிச்ச நடிகர்களை குத்தி, எம்ஜிஆர் சின்ன பச்சை குத்துறதுல நான் பார்த்திருக்கேன், அதெல்லாம் குத்திருப்பாங்க. ஆனா பச்சை குத்துதல் அப்படிங்கிறது மிருகத்தை மையமாக வச்சு போடுறது ஒண்ணு இருக்கு, கோலத்தை கம்பி கோலம் போடுவாங்க, அதை வச்சு போடுறது இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்ன மிருகங்கள் வச்சு போடுவாங்க, அது ஏன் போடணும்? அதாவது சிங்கம் போடுவாங்க, புலி போடுவாங்க. நீங்க ஜோதிட துறையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த காலத்துல இருந்த பெரியவங்க எல்லாருக்குமே அஸ்ட்ராலஜி தெரியும். இது என்ன சனி செவ்வாய் சேர்ந்த மாதிரி கத்துது அப்படின்வாங்க. நானே ஒரு ரொம்ப பழைய படம் 1930s அந்த படத்துல அவங்க டைலாக் பேசுறாங்க. பேசும்போது சொல்லும் போதே சனி செவ்வாய் சேர்ந்தது போல இவங்க வாழ்க்கை இருக்கும் போல இருக்கு. அப்ப எல்லாருக்கும் அந்த அஸ்ட்ராலஜி நாலேஜ் இருந்திருக்கு. அதே போலதான் ஒருத்தர் தன்னோட கரணநாதன் சொல்லக்கூடிய பஞ்சபூத தத்துவத்துல இருக்க கரணநாதனோட சின்னத்தை மறைமுகமா உடம்புல பச்சையா குத்திருந்தாங்க. இப்ப பவகரணம்னா சிங்கம், பாலவ கர்ணம்னா புலி, அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல கரச கர்ணம்னா யானை. அந்த மாதிரி அவங்களுடைய உடம்புக்கு நான் சொல்றது ஒரு 5 ஜென்ரேஷன் முன்னாடி போயிருங்க. ஏன்னா 2 ஜென்ரேஷன் 100 வருஷம், 5 ஜென்ரேஷன் முன்னாடி ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி போயிருங்க. அப்ப போடப்பட்டது சிங்கம், புலி.
இந்த 2 சின்னம் தான் மெயினாக போட்டிருந்தாங்க. ஏன்னா ஐயப்ப வழிபாடுகளுக்கும் எடுத்துப்பாங்க, காளியை கும்பிட்றவங்களும் போடக்கூடியது இதுதான். தைரியத்துக்கும் எடுக்கிற மிருகங்கள் இந்த 2 தான். ஓகே. இன்னொன்னு இந்த கோலம் நிறைய பாட்டிமா கையில பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த ஒரு மாதிரி இந்த மாதிரி கோலம் எல்லாம் போட்டு போடுறாங்க. கோலம் எல்லாம் போடுறாங்க. கோலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நர்வ் சம்பந்தப்பட்ட அஃபெக்ட் ஆனவங்களுக்கு ரொம்ப வந்து இந்த காக்கா வலிப்பு வர்றது, இந்த குழந்தைய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றணுங்க, இப்போ பாருங்க எவ்வளோ ஆட்டம் போடுதுன்னுவாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நர்வ் சம்மந்தப்பட்டதுக்கு அந்த கம்பிக்கோலம் மாதிரி வலிச்சு போடுவாங்க. அதே போல் ரொம்ப அதிகப்படியான அப்போ இருக்க சூழ்நிலை நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து நரம்பை இங்கேருந்து இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல ஒரு பச்சை குத்துவாங்க, ஒரு ரவுண்டாக இருக்கும் ஒரு பச்சை. ஏன் நிறைய இடத்துல நம்ம தடுப்பூசி போட்ட அடையாளமே இருக்கும் பாருங்க, இப்ப இருக்கிற குழந்தைக்கு அது இருக்காது. அதே போலதான் அந்த கம்பி கோலம் போடுறது வந்து இந்த இடத்துல போடுவாங்க, மிஞ்சி போனா இந்த இடத்துல போடுவாங்க, அவ்வளவுதான். உடம்புக்குள்ள போட மாட்டாங்க. ஓகே. இப்போ ஆனால் நிறைய பேர் டாட்டூ போடுறாங்க, அதுக்கு டிஃப்ரெண்ட் இங்க் யூஸ் பண்ணுறாங்க, கண்ட இடத்துல போய் டாட்டூ போடுறாங்க. நான் யாரையும் தப்பாக பேசல, பீச்லலாம் போயிட்டு எல்லாம் டாட்டூ எல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரிலாம் போடுறதுனால ஸ்கின் அலர்ஜிஸ் வராதா? ஃபர்ஸ்ட் விஷயம் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துரும். அது என்ன மையின்னு தெரியல. இந்த மூலிகையை எடுத்து போடும்போது மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க இழுத்துட்டு போய் அந்த இடத்துல ஒரு வேல் சின்னம் போடுவாங்க குட்டியா. ஃபர்ஸ்ட்டு இந்த பச்சை குத்துதல் அப்படின்றது வந்து தோள்பட்டையிலேருந்து கைக்கு வரைக்கும் தான். காலில் போட மாட்டாங்க, முதுகுல போட மாட்டாங்க. இந்த படத்துல வந்து லவ்வர்ஸ்க்காக இந்த இடத்துல போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. வெறும் இந்த தோள்பட்டையில போடக்கூடியது தான் பச்சை குத்துதல்ன்றதுக்கான ஒரு விஷயமே. அதுக்கு அடுத்து நோய்க்கு ஏற்ற மாதிரி குத்திட்டு இருந்தாங்க பச்சை குத்துது. இந்த இடத்துல பாயிண்ட் எப்படி அக்கு பாயிண்ட் பண்றாங்களோ அதே போல அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப போடக்கூடிய பச்சைகள் எல்லாமே மன தைரியத்தை இழக்கிறது, நிறைய விஷயங்கள் நிறைய நோய் வர்றதுக்கு காரணமும் அதுதான். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு நாகரிகமே இல்லாம, அந்த அச்சமே இல்லாம, ஒரு நாணம் இல்லாம போயிட்டு கண்ட ஜென்ஸ் கிட்ட, ஆமா அது வேற யாரோ தானே டாட்டூ ஸ்டுடியோ வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட போய் அந்தரங்க பகுதிகள்ல எல்லாம் வந்து டாட்டூ குத்திக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் குத்தலாமா? ஃபர்ஸ்ட் தான் சொன்னேனே, பச்சை குத்துறதுன்றது இந்த இடத்துல இருந்து இந்த கை வரைக்கும் தான், வேற எங்கேயுமே கிடையாது. அதை வந்து இந்த இடத்துல எல்லாம் போடுறதுன்னு ஒரு சாஸ்திரமே கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கலாச்சாரத்துல உடம்பு ஃபுல்லா பச்சை குத்திக்கிறது இருக்கு. அது வந்து அவங்க வந்து ஏஞ்சல்ஸு, டெவில்ஸு இவங்களெல்லாம் பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணக்கூடியவங்க, அவங்கெல்லாம் கண்டிப்பா உடம்பு ஃபுல்லா பச்சை குத்திக்கிறது இருக்கு. ஆனா இந்தியன் கலாச்சாரத்துல மார்பகத்திலயோ முதுகுலையோ தொப்புலையோ தொடைகள்லயோ பச்சை குத்துறதுக்கான அளவுடே இல்லை. இங்க என்னப்பா இது ஸ்டைலா பேர்லாம் அடிக்கிறாங்க, அதை பார்க்கும் போதே எனக்கு ஆத்திரமா வருது. எதுக்காக அந்த மாதிரிலாம் டாட்டூ அடிக்கிறாங்க? அது வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து என்னன்னா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சூடு வச்சுக்கிறது தான். அதெல்லாம் புலியை பார்த்து பூனை, ஆமா அவ்வளவுதான். நானும் புலிதான்ட்டு சூடு வச்சுக்கிறது தானே தவிர பேர் அச்சரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பேர்கள். ஒருத்தரோட பேரை வந்து அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர நாம எழுத்துல பேர் வைப்பாங்க. அந்த பேர்ல கூப்பிடும் போதே அந்த குழந்தைக்கு எந்த தோஷமா இருக்கட்டும், எந்த ஆயுள் கண்டமா இருக்கட்டும் காப்பாத்தி கொடுத்துரும். இப்ப அந்த அச்சரம்ன்ற எழுத்தே இல்லை, வாயில வந்த பேரெல்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே போலதான் உடம்புல வந்து அச்சரம் எழுதக்கூடாது. வரைகிறீங்களா, ஒரு மிருகத்தை வரைகிறீங்களா, ஒரு வேல் சின்னத்தை போடுறீங்களா, ஒரு சேவலை வரைகிறீங்களா, அதுவும் அவங்க ஜாதகப்படியோ இல்லைன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுவும் வந்து இந்த மிஷின்ல போட்டுக்கிறது, இது போட்டுக்கிறதுலாம் அவங்களுக்குள்ளேயே அவங்களே ஏற்படுத்திக்கிற பிரச்சனைகள் தான். அச்சரம் உடம்புல எழுதக்கூடாது. இன்னொன்று, எந்தெந்த மிருகங்கள் போட்டோ நம்ம வந்து டாட்டூ போடக்கூடாது? இப்போ இருக்க வாராகியோடைய வாகனம் சொல்லக்கூடிய பன்னி, எருமை, கண்டிப்பா இது போடக்கூடாது. நம்மளே டிக்கெட் கொடுத்து கூப்பிட்றதுக்கு சமம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா வேலை போட்டுக்கிறாங்க நிறைய பேர். எதுக்கு போட்டுக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, ஏன் போடணும்ன்றதும் தெரியல. சூலம் கூட போடுறாங்கல்ல. நீங்க உபாசகமா ஆயிட்டீங்க, திருமண வாழ்க்கைக்குள்ள போக மாட்டீங்கன்னா போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நீ திருமண வாழ்க்கையிலையும் வாழ்ந்தனா அந்த சாஸ்திரப்படியும் உண்டான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொடுக்கும். சிலர் வந்து குழந்தைய நான் முருகருக்கு தத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு தத்து கொடுத்து திரும்ப வீட்டுக்கு தான் எடுத்துட்டு வராங்க. அதை கல்யாணம் பண்ணி அதோட வம்சாவளியை ஏற்படுத்தி கொடுக்கறது தான். உடனே இன்னொருத்தவங்க கேட்பாங்க, ஏன் முருகருக்கு கல்யாணம் ஆகலையா, இந்த வேல் சின்னம் போனா கல்யாணம். வேலுன்றது என்ன? முருகப்பெருமான் வந்து அந்த சூரனை வதைக்கிறதுக்காக வாங்கின ஆயுதம் அது. அப்ப ஒரு ஆயுதத்தை நீ உடம்புல போட்டுக்கிட்ட அப்படின்னா
எல்லா இடத்துக்கும் அலைச்சல் அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது முருகப்பெருமான் வந்து வதம் செய்யறதுக்காகவே பாதி காலத்தை கழிச்சிட்டாரு அவரோட இதுல. அதுக்கப்புறம் தான் தேவயானியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ வந்து வாழ்க்கை ஃபுல்லா பரபரப்பாவே இருக்கும். ஒரு ரிலாக்ஸேஷனு, ஒரு சேமிப்பு, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது அதெல்லாம் இருக்காது. அதையும் மீறி இருக்கும்போது சில தொந்தரவுகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னாக்கா அகோரிஸ் போடுவாங்க, உடம்பு ஃபுல்லா விபூதியை போட்டுப்பாங்க, உடம்பு ஃபுல்லா பச்சை குத்திக்குவாங்க. இந்த வெஸ்டர்ன்லயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்காக சன்னியாசம் போறவங்க முழு உடம்பு பச்சை குத்திக்குவாங்க. அது போட்டுக்கிறது ஓகே. ஆனா நீ இல்லறத்துலயும் இருப்ப, நான்வெஜ்ஜும் சாப்பிடுவ, எங்க சுடுகாட்டுக்கும் போயிட்டு வருவ, சாவு வீட்டுக்கும் போயிட்டு வருவ, அப்ப சாமி ஏத்துட்டு சாவு வீட்டுக்கு போலாமா? சோ ஒரு பொருளை நம்ம உடம்புல ஏத்துக்கிறோம்னா அது அந்த பொருள் எந்தெந்த இதுக்கு விஷயத்துக்கு முக்கியமானது அதை தெரிஞ்சுக்கிட்டு போடுறது பெஸ்ட். எல்லாரும் போடுறாங்க நானும் போட்டுக்கிறேன் அப்படின்னா அவங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அவங்களும் அனுபவிக்க தான் செய்வாங்க. சில பேர் இந்த சாமி போட்டோலாம் வந்து பச்சை குத்திருப்பாங்க, அந்த மாதிரி போடலாமா? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க, சோ அந்த மாதிரி எல்லாம் எப்படி இந்த சிவன் முகம், முருகர் ஃபேஸ் எல்லாம் வச்சு போடுறாங்க? அதுதான் சொல்றேன், அவங்க செய்யக்கூடிய தவறுகள் இதெல்லாம். இப்ப நிறைய பேர் இந்த யூடியூப்ல இந்த ஷார்ட்ஸ்க்காக, இந்த டிக்டாக்காக போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க படுற என்ன, அவங்க வர வரைக்கும் ஒரு வீடியோஸ் லைக்ஸ் கிடைக்குமா, அது ஒரு 5 வருஷம் கழிச்சு பாருங்க அவங்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கும். நீ ஒரு இறைவனை உடம்புக்குள்ள ஏத்திக்கிற, அதுவும் சந்நியாசம் வாங்கின இறைவனை ஏத்துக்கிற அப்படின்னா அதுக்கு வழிதான் வாழணும். அதுதான் அதோட விதி. காளியெல்லாம் உடம்புலக்குள்ள நீங்க வரைஞ்சிட்டீங்க, சூலத்தை வரைஞ்சிக்கிட்டேன், நான் வேலை வரைஞ்சிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு விஷயத்துல ஒரு கண்டத்தை சந்திப்பாங்க, ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. நான் போட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்தானா அவங்க தாராளமா வாழ்ந்துக்கலாம், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுலயும் அந்த பச்சையோட மை என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சு போட்டுக்கிறது இன்னொரு விஷயம். சில பேர் இப்ப வந்து போட்டுக்கிட்டு 1 இயர் கழிச்சு அழிச்சிடுறாங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வாழ்நாள்ல ஏற்படுத்தக்கூடிய கர்மாக்கள், இதுதான் சொல்லணும். ஏன்னா நம்ம உடம்ப போத்தின தோல் அப்படின்றது புதனுடைய கிரகம். ஒரு ஜாதகத்துல புதன் தான் ஒருத்தருக்கு புத்தி இருக்கா, சமயோஜக புத்தி இருக்கா, படிப்பு புத்தி இருக்கா, அறிவு இருக்கா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன். நம்ம புதனை வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிறது தான் கர்மா. அதுதான் புதன் சனி சேர்ந்துருச்சு, புதன் ராகு சேர்ந்துருச்சு, புதன் கேது, இவங்கெல்லாம் உடம்புல வரைய தோணும். பாம்பை வரைவாங்க, பாம்பு வரைஞ்சவங்க பாருங்க ஸ்கின் அலர்ஜியில தான் போவாங்க, ஏன்னா பாம்பு தோல் உரிக்கும், ஸ்கின் அலர்ஜியில போவாங்க. ஏதாவது ஒரு ஃபுட் அலர்ஜியில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்க. நீங்க எந்த மிருகத்தை உள்ள போடுறீங்களோ அந்த மிருகத்தோட தன்மைகள் உடம்புக்குள்ள அதோட செயலை காட்டும். இந்த இசிஜி சிம்பிள் மாதிரி வரும், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வச்சுக்க கூடாது, லைஃபும் அப்படிதான் போகும். சில பேர் அந்த சிம்பிள்ஸே வந்து பச்சையா குத்துறாங்களே. ஆக்சிடென்ட் இந்த சிம்பிள்ஸ் போட்டவங்க நீங்க வேணா பயோடேட்டா எடுத்து பாருங்க, 3/4 கண்டிப்பா 95% ஆக்சிடென்ட் ஆகும். அதை ஏத்துக்கிறாங்க அவங்க, அவ்வளவுதான் ரெண்டாவது விஷயம். சோ சில விஷயங்கள் வந்து தவிர்க்கணும்னா தவிர்க்க வேண்டியதுதான். பேரெழுத்துக்கள் உடம்புல போடக்கூடாது. மிருகங்கள் வந்து கரணநாதன் இதை யூஸ் பண்ணலாம், சிம்பிள்ஸா யூஸ் பண்ணலாம். இறைவனா உள்ள போட்டுக்கிறியா, முழுசா சன்னியாசம் வாங்கிட்டியா, போட்டுக்கோ, எது வேணாலும் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இல்லறத்துலயும் இருக்கணும் அப்படின்ற போது ஏதாவது ஒரு பொம்மையை போட்டுக்கோங்க. பொம்மைன்றதை விட யூஸ்ஃபுல்லானதை போட்டுக்கிறது சிறப்பு. ஸோ எந்த மாதிரியான இது விஷயங்கள் போடலாம், ஒரு பூவை போடலாம், லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். அதுலயும் வந்து இப்ப கருப்புலாம் போடுறாங்க. பச்சை குத்துறதுன்றது கரும்பச்சையில போடுறது தான், அதுதான் புதனை வந்து வலுப்படுத்துறது. இப்போ ஒரு குழந்தை படிக்கல, ஒரு பச்சை குத்துறது, அது புதன் அந்த ஜாதகத்துல எங்க இருக்கோ அந்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் வச்சா போதும், அது ஆக்டிவேட் ஆகும். நம்ம உடம்புல எந்த இடத்துல உயிர் இருக்குன்றதையும் நம்ம சொல்ல முடியும் ஜாதகத்துல நிக்கிற பிளானட்டை வச்சு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு தட்டு தட்டுனா ஆள் செத்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதெல்லாமும் இருக்கு. அப்ப எவ்வளோ ரகசியங்கள் சேர்ந்ததுதான் ஜோதிடம். எல்லாரும் சொல்லுவாங்க 9 கிரகம் 12 ராசி 27 நட்சத்திரம் அவள் தான். ஆனா இந்த 3 விஷயத்துக்குள்ள
ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் சொல்ல முடியுது. ஒரு உலகம் உதிச்சதுலேருந்து அந்த உலகம் அழிறது வரைக்கும் சொல்ல ரகசியங்கள் நிறைஞ்சது. அதுல ஒரு சாஸ்திரம் தான் பச்சை குத்துறது. அப்ப பச்சை குத்துறது அதுக்குண்டான ப்ரொசீஜர்ல போடுறது தான் சிறப்பு. சில பேர் இந்த பம்பை உடுக்கையும் போடுவாங்க, அதுவும் தவறு தானே? நிச்சயமா தவறுதான். பம்பை உடுக்கை போட்டவர் யாரு? சிவபெருமான். சிவபெருமான் எங்க தெரிஞ்சாரு? சுடுகாடு, மயானத்துல தெரிஞ்சாரு. ஆண்டி கோலத்துல போனாரு, பிச்சை பாத்திரம் எடுத்துட்டு போனாரு, விஷத்தை குடிச்சாரு. அவரோட லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. எப்ப ஒரு இறைவன் இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே அதிக காதல் கொண்டவங்களும் இந்த சிவனும் பார்வதியும் தான், அதிகப்படியான சண்டை போட்டவங்களும் சிவனும் பார்வதி தான். ஸோ அந்த பம்பை உடுக்கை போட்டவங்க ஃபேமிலிக்குள்ள எந்நேரம் சண்டை, ஆனா பிரிய மாட்டாங்க, ஆனா சண்டை இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஆன்மீகத்துக்கும் பச்சை குத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆன்மீகத்துக்கும் பச்சை குத்தத்துக்கும் இல்லை, மருத்துவத்துக்கும் பச்சை குத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. வம்சாவளி பரம்பரையா நாங்க இந்த பச்சை குத்திட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சம்பந்தம் இருக்கு. ஆனா ஆன்மீகத்துக்கும் பச்சை குத்தத்துக்கும் ஆன்மீகத்தை எப்படி கொண்டு வரலாம்? நான் சன்னியாசம் வாங்கிட்டேன், இந்த இறைவனை நான் முழுசா என்னோட உடம்பு மனசை சரணாகதி கொடுத்துட்டேன் அப்படின்றவங்க போட்டுக்கலாம். நார்மலா இருக்கிற பர்சன்ட்டு உங்க உடம்ப ஒழுங்கா பாத்துக்கிறதே சிறப்பா இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாம்பு, இந்த டிராகன்லாம் போடலாமா? அதுதான் சொன்னேன், பாம்பு போடுறவங்க ஸ்கின் அலர்ஜி கண்டிப்பா வரும். டிராகன்ற போது நீங்க என்ன சொல்ல வரீங்க? காட்டேரின்னு சொல்லுவாங்க, ரத்த காட்டேரின்னு சொல்லுவாங்க. அந்த டிராகன்றது சைனா மொழியில வந்து, சைனா நாட்டுல வந்து அதை ஒரு தெய்வமா வச்சு வழிபாடு பண்றாங்க. அது ஒரு வகையான ராட்சச பாம்பு மாதிரிதான் அது இருக்கும். அது நெருப்பை கக்கும், ஹீட்னஸ் உடம்புக்கு கொடுக்கும், அது ஸ்கின் ரொம்ப ஹார்டா இருக்கும், அகோரத்தனமா இருக்கும். அப்ப டிராகன்ஸை போடுறவங்க கொஞ்சம் காலகட்டத்துல முகத்துல இருந்து உடம்பு வரைக்கும் அகோரத்தன்மையை கொடுத்துரும். நீங்க ஒரு விஷயம் ஒண்ணுமே இல்லை, இப்ப சிவனை அதிகமா கும்பிடுறீங்களா, மௌனம் ஆயிடுவாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. காளி அதிகமா கும்பிடுறீங்களா, சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆவாங்க. நீங்க எந்த ஒரு பொருளை அதிகமா உள்ளுக்குள்ள ஈர்க்கிறீங்களோ அதை தான் இந்த உடம்பு வெளிக்காட்டும். ஏன்னா இந்த உடம்புன்றது பஞ்சபூதத்தினால ஆனது. அப்போ நான் சுவாசிக்கிறது வந்து எந்நேரம் ஒரு இனிப்பு சம்பந்தப்பட்டதே பேசிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா என் ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். எந்நேரம் நான் நான்வெஜ்ஜை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கேன், நான்வெஜ்ஜே எடுத்துக்கிட்டே இருக்கேன்னா என் ஸ்கின் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதே தான் சொல்கிறேன், எந்த தெய்வத்தை கும்பிட்றீங்களோ அதோட தன்மை உடம்புல வெளிக்காட்டும், எந்த உருவத்தை போடுறீங்களோ அதோட தன்மைகளும் வெளிக்காட்டும். மிக சிறப்பு மேம், நன்றி. நன்றி. ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.